நெருப்புக்கோழி. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதன் தன்மைகள் இப்போது ஒவ்வொரு விதமாய் பேசப்பட்டாலும் இதன் உண்மையான தன்மைகளில் கடுகு அளவு கூட இப்போது இல்லை. உருவத்தில் கூட இப்போது 1000ல் 1 பங்குதான் உள்ளது. நம் மிசோராவிற்கு வந்த முதல் நெருப்பு கோழியின் தன்மையை பார்ப்போமாயின் 1000ல் 2 பங்குதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படியும் கூட முதல் செட் கோழிகள் லேசாக மூச்சை உமிழ்ந்தாலும் ஒரு இரும்பை உருக்க பயன்படும் காற்று நெருப்பு போல் உமிழும். அதன் சுவாச காற்று மிகவும் கொடிய நெருப்பாய் இருந்தது. இதனால் இவைகள் பாலை நிலங்களிலேயே வாழத் துவங்கியது. இவைகள் காடுகளுக்குள் நுழைந்தால் நிச்சயமாய் ஒரு காடே அழியும். அந்த காட்டு தீ கூட அவைகளை கொல்வதில்லை. காடே சாம்பலாகி தகித்துக் கொண்டிருக்கும். அந்த சாம்பலுக்குள்ளிருந்து வெளிவரும். பின் கால ஓட்டத்தில் படிப்படியாய் அவைகள் மேலே எடுக்கப்பட்டு உருவங்களும் சிறிதாக்கப்பட்டு இப்பொழுது சிறியதாய் அலைகின்றன. மிசோனாவின் முதல் பறவை நெருப்பு கோழிதான். அந்த நெருப்பு கோழியானது இன்று பரிதாபமான முறையில் 4 அடி உயரத்தில் அலைந்தாலும் அதன் பிறப்பிடமே நெருப்பகம்தான். அந்த கோழிதான் தன் சிறகுகளுக்குள் அந்த உருவத்தை அடக்கி வைத்து அந்த நெருப்பு கோலத்திற்குள் அழைத்து சென்றது. பின் மீண்டும் வெளிக்கொண்டு வந்த போது அந்த அடிமை உருவம் நிமிர்ந்து நின்றது. முதுகத்தண்டு பொருத்தப்பட்ட நிலையில் கோடான கோடிக்கணக்கான அண்டாக்களில் முதல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பெருமை அந்த உருவத்தையே சேரும். அத்தகைய நெருப்பு கோழிகள் இன்று எங்கோ தொலை தூரத்தில் ஜந்து பிதாக்கள் வசம் இருப்பதாய் நம்பப்படுகிறது. அந்த வான்புகழ் வானுயர் நெருப்பு கோழிகளை மீண்டும் நாம் தரிசித்தால் நாம் பேறு பெற்றவராவோம்.